ஒரு சில சூழ்நிலைகளில் இந்த ஒரு குறைஞ்ச வருமானத்தை வச்சு உங்கள்கிட்ட இருக்கிற கடனை அடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் கூட உருவாகலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்படி என்னுடைய வருமானத்தை நான் அதிகமாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஒரு வேலைக்கு நீங்கள் போயிட்டுருப்பீங்க. மேபி ஒரு பார்ட் டைம் ஜாப் ஏதோ ஒன்று பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா இன்னொரு வருமானம் என்னால் ஈட்ட முடியுமா? அல்லது ஒருவேளை லீவு நாள் தான், அந்த லீவு நாளில் நான் அன்றைக்கும் வேலைக்கு போகிறதன் மூலமாக என்னால் கூட கொஞ்சம் பணம் சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பணம் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கணும். இன்னொரு நல்ல ஐடியா என்ன அப்படின்னா, வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியுமா? போய் கொஞ்சம் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியுமா? உங்களுடைய குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு 3 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வேலையை பார்த்து அங்கே கொஞ்சம் அதிகமான பணம் சம்பாதிச்சு அதை கொண்டு உங்களால் இங்கே கடனை அடைக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஒரு அதுக்கப்புறமா நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அந்த பையனுக்கு குடும்ப சூழ்நிலைனால ஒரு சில கடன்கள். அப்போ அந்த பையனுக்கு நீங்கள் அந்த பையன் அங்கே வேலை பார்த்ததுக்கு சம்பளம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே ஒரு 15,000 சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த 15,000 சம்பளத்தில் அந்த பையனால் குடும்பத்தை நடத்துகிறதே கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை கடன் அடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த பையன் தன்னுடைய அந்த படிப்பை வச்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது வெளிநாட்டில் ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாப்புல கிட்டத்தட்ட 4 வருஷம் போராடி இருக்காங்க. முயற்சி எடுப்பாங்க, வெளிநாட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அப்படி பக்கத்தில் க்ளோஸில் வேலை கிடைக்கிற மாதிரி வந்துடும், கிடைக்காம போயிடும். இந்த மாதிரிலாம் சூழ்நிலை இருந்தது. ஆனால் கஷ்டப்பட்டு போராடி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சி போயாச்சு. இது ஒரு 3 வருஷ கான்ட்ராக்ட் வேலை தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ 70,000 சம்பளம். கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு 70,000 சம்பளம் 3 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ அந்த பணத்தை வச்சு அந்த பையனால் தன்னுடைய கடன்களை அடைக்க முடியும், தனக்கும் கொஞ்சம் பணத்தை சம்பாதித்து கொள்ள முடியும். இந்த 3 வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வச்சு அடுத்தால திரும்ப வேறு கம்பெனிகள் கூட வேலைக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா உங்களால் கொஞ்சம் ஈஸியாக இந்த கடனை அடைக்க முடியும்.